தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். விளம்பி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்ததை பேசுவீர்கள், நினைத்ததை எல்லாம் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் உங்களையே அறியாமல் பிறகு பார்ப்போம் என்று தள்ளி போட்டு கொண்டே வருவீர்கள். இதற்குள் அடுத்த சிந்தனை நினைப்பு வந்து விடுகிறது. இதனால் நீங்கள் நினைத்ததை நீங்களே பாதியாக முடிக்கக்கூடிய கட்டாயத்திற்கு வந்து பின் அதனையும் இதுதான் எனது விதி என்பது போல ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வரும் ராசியில் பிறந்தவர்கள் தற்போதைய மேஷராசிக்காரர்கள். அடுத்தடுத்து மாற்றம் வரும், ஏற்றம் வரும் என்று எதிர்பார்த்து வந்த உங்களுக்கு கடந்த 5 வருடங்களாக கண்டகச்சனி முடிந்து அஷ்டமசனி வந்து ஒரு சான் ஏறினால் ஒரு முழம் இறக்கும் என்ற அளவில் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 8 மாதங்களாக 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து குண ரோக சத்துருஸ்தானம் ஆன கடன் பகை நோயை அதிகப்படுத்தி பின் அவற்றை குணப்படுத்தி வருகின்றார். சிலருக்கு கடந்த 1.25 வருடமாக, அதாவது 15 மாதங்களாக ஞானம் பிறந்தது போல ஆன்மீக சிந்தனை, கோயில்கள் தரிசனம், குருமார்களை சந்தித்தல் என்று புத்தி போய் கொண்டிருக்கிறது. சிலருக்கு இல்லறம் நல்லறமாக வாழ்ந்தும் சொந்தங்களுக்கும் ஊருக்கும் செய்தும் எனக்கு ஏன் இல்லற பிரச்சனை என்று வெறுப்பாகி ஏதோ இருக்கிறோம் என்ற அளவில் வாழ்ந்து வருகிறீர்கள். அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வர ஆரம்பித்து விட்டீர்கள். ரொம்பதான் உங்களை பக்குவப்படுத்தி விட்டது இந்த கிரகநிலைகள். இதுவரை கடந்து வந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையிலும் சரி, தொழிலும் சரி, இருந்து வரும் கடன் பிரச்சனைகள் இருந்தும் சரி, வீடு கட்டாமல் இருந்து வருபவர்களுக்கும் சரி, எல்லாம் சரியாக இருந்து வருவது போல வந்து முடிவுக்குறாமல் இருந்து வரும் திருமணங்களும் சரி, ஒன்று போனால் ஒன்று வந்துவிடுகிறது என்ற அளவில் கடனுடன் நோயுடனும் சொந்தங்களிலேயே பகையுடன் வாழ்ந்து வருபவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டில் நல்லதெல்லாம் நடக்கப் போகிறது. தள்ளி போனவைகள் அத்தனையும் ஓர் முடிவுக்கு வந்துவிடப் போகும் மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. மிக முக்கிய கிரகங்களான ராகு, கேது, குரு, சனி ஆகிய கிரகங்கள் இந்த வருடத்தில் அடுத்தடுத்து வரும் 8 மாதத்திற்குள் பயிற்சியாக போவதால் நீங்களே எதிர்பாராத, ஆனால் முன்பு நீங்கள் எதிர்பார்த்த வேலைவாய்ப்புகள், பதவி உயர்வு, இடமாற்றம், வெளியூர் வெளிநாடு மாற்றம், வியாபார வாய்ப்புகள் என்ற அத்தனை வாய்ப்புகளும் நீங்கள் முழுமையாக மன அளவில் முயற்சிகள் செய்தால் வந்து சேரப்போகிறது. முயற்சிகளை இந்த காலத்தில் செய்யுங்கள், பலன் கிடைத்தே தீரும். அஷ்டமசனியின் பிடியில் இருந்து முழுமையாக வரும் 27/10/2017 விடுபடப் போகிறீர்கள். செய்து வரும் தொழிலில் இருந்து வரும் கடன் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, அரசாங்க சம்பந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது. செய்து வரும் வியாபாரத்தில் இருந்து வரும் பணப்பிரச்சனை, வேலையாட்கள் பிரச்சனை, வியாபாரம் முன்பு போல் இல்லையே என்ற கவலை ஆகியவை 27/10/2017 முதல் 21/2/2018 முடிந்து எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது. தாமதமாகி வரும் திருமணம் 12/9/2017 முதல் 5/1/2018 நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. சிலருக்கு புதிய வீடு, புதிய மனை, புதிய வாகனம் வாங்கும் யோகம் வரும். 27/10/2017 பிறகு 21/2/2018 வந்து சேரப்போகிறது என்றே சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தொடர்ந்து 21 செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து வழிபட்டு வாருங்கள். தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதை உணர்வீர்கள், மகிழ்வீர்கள். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.